Hi friends, welcome to workshop. நம்ம பார்க்குறது வந்து சாம்சங் 190 லிட்டரு. இது என்ன ப்ராப்ளம்னா இதில் ஒன்றுமே இல்லை, வெறும் ஸ்க்ராப் போகிற பாக்ஸ் இது. 190 லிட்டரு கீழே பாக்ஸ் கூட கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. ஆனால் கிளாம்ப் சைடெல்லாம் நல்லா இருக்குது. பாக்ஸு அவுட்லுக் வந்து நல்லா இருக்குன்றதுனால நம்மக்கிட்ட இருக்கிற மெட்டீரியல் எல்லாம் போட்டு இதை ரெடி பண்ணுறோம். ஃபீடிங்கு எல்லாமே நல்லா இருக்குது. பின்னாடி பாக்ஸ் ஆல்ரெடி ஹோல் எல்லாம் போட்டு கூலிங் எல்லாம் போட்டு எல்லா ஆப்ரேஷன் முடிஞ்சு எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து லாஸ்ட்டு ஸ்க்ராப்புக்கு போகிற கண்டிஷனில் இருக்குது இப்போ பாக்ஸு. ஆனால் நமக்கு பாக்ஸ் வந்து அவுட்லுக் நல்லாயிருக்கு. நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுக்கு வந்து புதுசாக வந்து ஒரு கூலிங் காயில் ஃபிட் பண்ணுறோம். அதுக்கு வந்து கேப் போடுறோம். இந்த செட்டெல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு கண்டென்சரும் வந்து புதுசு போடுறோம். கேப்லரும் புதுசு போடுறோம் ஒரு 9 ஃபீட்டு. அது உள்ள பைப்பு இல்லை, கட் பண்ணியிருக்காங்கன்றதுனால பைப்பு கூட போடுறோம். அதாவது டோட்டலி அந்த டப்பா தவிர எல்லாமே வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா போடுறோம் புது பொருள். கம்ப்ரஸர் வந்து நம்மக்கிட்ட கோத்ரேஜ் கம்ப்ரஸர் இருக்குது, சிங்கிள் டோர் தான். அந்த கோத்ரேஜ் கம்ப்ரஸர் வந்து இதுக்கு ஃபிட் பண்ணுறோம். ஃபிட் பண்ணிவிட்டு வேக்யூம் வச்சுட்டு கேஸ் சார்ஜிங் பண்ணுறோம். இது வந்து புது கூலிங் காயில். கேப்லர் வந்து ஒரு 9 ஃபீட் வந்து இதுக்கு போடுறோம். நம்ம பைப் 1/4 பைப்பு கூட எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வெளியில் ஹோல் போட்டு வெளியில் இழுத்துட்ருக்காங்க. அதிலிருந்த பைப் வந்து கட் பண்ணியிருக்காங்கன்றதுனால எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பைப்பு கூட போடுறோம். 3/6 கேப்லர் நம்ம போடுறது 9 ஃபீட்டு 3/6.36 கேப்லர் நம்ம வந்து போடுறது. இப்போது ஆல்ரெடி உள்ளே நமக்கு பைப் இருந்ததுன்னா உள்ளே வச்சு நம்ம வந்து வெல்டிங் பண்ணியிருப்போம். அது ஆல்ரெடி ஹோல் போட்டு அதில் இருந்த பைப்பெல்லாம் வந்து அசல் தெரியாமலே கட் பண்ணி போட்டிருக்குறாங்க. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா வெளியிலே எக்ஸ்ட்ரா வந்து 1/4 பைப்பு நமக்கு எவ்வளோ லென்த்து தேவைன்னு முன்னாடியே அளந்துட்டு அந்த பைப்பும் ஜாயின் பண்ணுறோம். இந்த கேப்லரும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு மொத்தமாக வெளியிலேருந்து நம்ம அப்படியே ஹோலில் வழியாக வெளில விட்டு ஃபிட் பண்ணுறோம். மொத்தம் 1/4 பைப்பு ஒரு 4 இல்லை 4.5 ஃபீட் வந்து தேவைப்படும். ஒரு சில ஃப்ரிட்ஜு கொஞ்சம் ஹைட்டாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 அடி அந்த மாதிரி வந்து அதிகமாகும். இது காப்பர் டு காப்பர்ன்றதுனால வெல்டிங் வந்து கொஞ்சம் ஈஸியாகும். ஆனால் அலுமினியம் பைப் வந்து கிட்ட இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து வெல்டிங் வைக்கணும். இல்லைன்னா அலுமினியம் கிட்ட வந்து விட்டுரும், அது லீக் வர வாய்ப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வெல்டிங் வச்சிட்டா ஓகே சரியாக போய்டும். இது வெளியில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக நம்ம வெல்டிங் வச்சிடுறோம். இதுவே பாக்ஸு ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படின்றப்போ கொஞ்சம் 2 பேர் தேவைப்படும். பக்கத்தில் ரேக்கெல்லாம் வச்சுட்டு ஃபுல்லாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு வெல்டிங் வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஹோல் வழியாக நம்ம இப்போ அந்த பைப்பெல்லாம் வந்து வெளியில் இழுத்துடுறோம். ஃபஸ்ட்டு கேப்லர் உள்ள விட்டுட்டு நெக்ஸ்ட்டு 1/4 பைப் வந்து வெளியில் அது கூட விடுறோம். இந்த ஒர்க்குக்கு ஒரு 2 பேர் வந்து எப்பவும் கண்டிப்பாக தேவைப்படும். அந்த பக்கம் இழுக்கிறதுக்கு ஒரு ஆள், இல்லை ஒரு வேளை நம்ம உள்ளே வெல்டிங் வைக்கிறோம் அப்படின்னா ரேக் பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள், அந்த மாதிரியெல்லாம் வந்து 2 பேர் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். இது வெளியில் பைப்பு இழுக்கிறதும் வந்து வேகமாக இழுக்கக்கூடாது, கொஞ்சம் மெதுவாக இழுக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் பெண்ட் ஆச்சுன்னா கூட நாளைக்கு அங்கேருந்து லீக் பிடிக்கிட்டு வந்துடும், இல்லைன்னா டேமேஜ் ஆகிடும். காயில் நீட்டாக ஃபிட் ஆகிடுச்சு. அந்த பேனல் வந்து நம்ம ஃப்ரண்ட்டு ஸ்க்ரூ போட்டோம்னா நெக்ஸ்ட்டு ஒர்க் எல்லாமே வந்து நமக்கு பேக் சைடு தான் ஒர்க் இருக்கும். ஸ்க்ரூ சீட்டிங் ஆகணும். ஒரு சில காயில் வந்து கொஞ்சம் அன்சைஸாக வந்துடும். அதுக்கெல்லாம் வந்து நம்ம அந்த பேனலுக்கு வந்து கரெக்டாக சீட்டிங் கூட ஆகாது. இது நல்லா எக்ஸலண்ட்டாக சீட்டிங் ஆகிருக்கு. சீட்டிங் ஆகலைன்னா அந்த சைடெல்லாம் கட் பண்ணிவிட்டு ரொம்ப ஆல்ட்ரேஷன் பண்ணி அந்த பேனலே உடஞ்சி போயிடும் ஒரு சில டைம்லலாம். பின்னாடி பைப் வந்து பேக் சைடு ஹோல் வழியாக வந்து கீழே இறக்கிருக்கிறோம். கண்டென்சரு வந்து ஒரு 10 ரோல் கணக்கு இருக்கிறது வந்து போடுறோம். இது கோத்ரேஜ் கம்ப்ரஸர் வைக்கிறோம், நல்லாயிருக்கும். அதுக்கு கேப்லரு முடிஞ்ச வரைக்கும் அதில் ரோல் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ரோல் வந்து நம்ம தனியாக வந்து கீழே வந்து ரோல் பண்ணிடுறோம். 9 ஃபீட் வந்து கம்பல்சரி போட்டால் தான் வந்து சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜுக்கு ஓரளவுக்கு நல்லா வந்து நமக்கு ரிசல்ட் வரும்.
கண்டென்சர் வந்து அப்படியே பாடியோடு சேர்த்து ஸ்க்ரூ போடாமல் இந்த மாதிரி கேப் விட்டு தான் ஸ்க்ரூ பண்ணணும். அது கிளாம்ப் வச்சாலும் ஓகே, இல்லை ஏதாவது லப்பர் வாசர் 1 இன்ச் வாசர் வச்சாலும் ஓகே. கேப்லர் வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து ரோல் சுற்றி தான் வந்து ஃபிட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஐஸ் ஃபார்ம் வந்து கரெக்டாக இருக்கும். சின்னதாக இல்லைனாலும் அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு 2 இன்ச்சு ரவுண்டு இருக்கிற மாதிரியாவது, இல்லை 1.5 இன்ச் ரவுண்டு இருக்கிற மாதிரியாவது வந்து ரவுண்டு சுற்றிக்கணும். கோத்ரேஜ் கம்ப்ரஸரு இதுக்கு வந்து 134 கேஸ் வந்து சூட்டபிள் இருக்குது. நல்லா சப்போர்ட் பண்ணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன கீழே அதை நட்டு தான் வந்து கரெக்டாக சீட்டிங் ஆகாது. இருந்தாலும் ஒரு சைடு சீட்டிங் ஆனால் கூட ஒரு சைடு வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். பொதுவாக காப்பர் டு ஐரன் வந்து ரெண்டும் ஜாயிண்ட் வெல்டிங் பண்ணுறப்போ பேஸ்ட் வச்சு வெல்டிங் பண்ணுவோம். நம்ம அந்த பேஸ்ட் வச்சு வெல்டிங் பண்ணுற இடத்துல கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக வெல்டிங் பண்ணணும். கொஞ்சம் நிறையா கார்பன் சேர்கிற மாதிரி, இல்லை பேஸ்ட் அதிகமாக விட்டுட்டு நம்ம வெல்டிங் ஆகிடுச்சு நம்ம நினைப்போம். நாளைக்கு என்ன ஆகுனா அது சீக்கிரத்துலேயே வந்து கொஞ்ச நாளில் வந்து அந்த இடத்துல வந்து லீக் வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நல்லா நீட்டாக நல்லா பைப்பு நல்லா ரெட்டு கலராக காய விட்டுட்டு கொஞ்சமாக பேஸ்ட் வச்சு நல்லா வந்து அந்த வெல்டிங் ராட் அதிலே நல்லா மெல்ட் ஆகி அப்படியே சுற்றுற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த காப்பர் பைப்போட ஜாயின் பண்ணோன்னா வெல்டிங் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வரும். இந்த கண்டென்சர் வெல்டிங் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் அவுட் அடிக்க தேவையில்லை. புது கண்டென்சர்ன்றதுனால ஃபில்டர் போட்டுட்டு செக்ஷன் கூட எதுவும் ஃப்ரெஷ் அவுட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா புது கூலிங் காயில்ன்றதுனால செக்ஷனும் ஃப்ரெஷ் அவுட் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து கொடுத்துட்டு வெல்டிங் எல்லாம் வச்சுட்டு வேக்யூம் மட்டும் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக்யூம் வைக்கிறோம். வேக்யூம் வச்சுட்டு கேஸ் சார்ஜிங் பண்ணிடுறோம். 134 கேஸ் வந்து சூட்டபிள். நம்ம 134 தான் ஏற்ற போகிறோம்.